நேயர்களே, முக்கிய செய்தி. கடலோர காவல்படை அலுவலக புதிய கட்டட திறப்பு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று தற்பொழுது கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார். சென்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது கடலோர காவல்படை அலுவலகத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார். புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டடமானது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை இன்று மாலை வெளியிடுவதற்காக சென்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது கடலோர காவல்படை அலுவலக புதிய கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். भारतीय तटरक्षक के महानिदेशक की ओर से मैं एक बार फिर हमारे मुख्य अतिथि श्री राजनाथ सिंह, माननीय रक्षा मंत्री एवं கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவானது தமிழக அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று மாலை 6:50 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த நாணயத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடவிருக்கிறார். அதற்காக சென்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதிநவீன கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடலோர காவல்படை அலுவலக புதிய கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார். அதேபோல் புதுச்சேரியில் கடலோர காவல்படை விமான தள வளாகமும் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.